திருச்சி அருகே அரசு பேருந்து மோதி விவசாயி உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மண்ணச்சநல்லூரை அடுத்த கிளியநல்லூரை சேர்ந்த தர்மராஜ் மற்றும் அவரது நண்பரான மாரியப்பன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்சியில் இருந்து சேலம் சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் தர்மராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாரியப்பன் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி நாமக்கல் சாலையில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கட்டுமாவடியில் மீனவர் வலையை திருடிய நபரை மீனவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நாட்டுப்படகு துறைமுகத்தில் நேற்று இரவு 8 மணியளவில் அடையாளம் தெரியாத ஒருவர் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க வைத்திருந்த மீன்பிடிக்கும் வலையை எடுத்துக்கொண்டு தப்பி ஓட முயன்றார். அதனை பார்த்த மீனவர்கள் அனைவரும் திரண்டு வலை திருடியவரை பிடித்து மணமேல்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கணினி வாயிலாக வணிகர்கள் கணக்கு படிவத்தை மாதந்தோறும் தாக்கல் செய்யும் திட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் இறுதி வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட அனைத்து வணிகர்கள் சங்க கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 110 சங்கங்கள் இணைந்த அனைத்து வணிகர்கள் சங்க கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஈரோடு அரசு மருத்துவமனை பகுதியில் மேம்பாலம் கட்ட நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாலை வழியாக அண்டை மாநிலங்களுக்கு ஏராளமான வாகனங்கள் நாள்தோறும் சென்ற வண்ணம் உள்ள நிலையில் தருமபுரி தோப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள கனரக வாகன ஓட்டுநர்கள் ஓய்வு பகுதி முன் அறிவிப்பின்றி மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். L&T என்ற தனியார் நிறுவன பராமரிப்பில் இயங்கி வந்த இந்த ஓய்விடம் கடந்த 4 நாட்களுக்கு முன் திடீரென மூடப்பட்டது. இதனால் லாரி ஓட்டுநர்கள் சாலையோரம் வாகனங்களை நிறுத்தி சாலையிலேயே சமைக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் வாகன நெரிசலும் ஏற்படுகிறது. நீண்ட தூரம் வாகனம் ஓட்டி வரும் தாங்கள் ஓய்வெடுக்கும் இடத்தை மூடிவிட்டால் சாலையில் அச்சத்துடன் ஓய்வெடுப்பதாக லாரி ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். கொடைக்கானலில் 2 நாட்களுக்கு மேலாக வீசி வரும் பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் அருகில் இருந்த மின் கம்பங்களும் சரிந்து விழுந்ததால் உகாத்தே நகரில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரவென்றும் பாராமல் நகராட்சி ஊழியர்கள் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி நிலைமையை சீராக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தற்காப்பு நடவடிக்கையாக கொடைக்கானல் நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது.